ரிஷபராசி அன்பர்களை பொறுத்த வரைக்குமே பழகுவதற்கு இனிமையாக இருப்பாங்க. அதே நேரத்தில் அடிக்கடி மாறாமல் ஒரே விதமாக வாழ ஆசைப்படக்கூடிய ஒரு ராசி அப்படின்னா இந்த ரிஷபராசி சொல்லலாம். இந்த ரிஷபராசி ஆளக்கூடிய சுக்கிர பகவான் தான். மேலுமே சுக்கிரனுக்கு இது ஆட்சி வீடு ஆனதுனால இந்த ராசி பெண்களுக்கு பொறுத்த வரைக்குமே நுண்கலைகளில் அதிக ஈடுபாடு இருக்கும். மற்ற கிரக அமைப்புகளும் சிறப்பாக இவங்களுடைய வாழ்க்கையில் அமைஞ்சிருந்துச்சு அப்படின்னா கலையுறைகளை கொடிகட்டி பறக்கக்கூடிய ஒரு ராசி அப்படின்னா இந்த ரிஷபராசி சொல்லலாம். ஸோ ரிஷபராசி அன்பர்களுக்கு இனி வரக்கூடிய காலகட்டம் எப்படி அமைஞ்சிருக்கு அப்படிங்கிறத நம்ம விரிவாக பார்க்க போகிறோம். வீடியோ பார்த்திங்களா உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஜூன் மாதத்தில் 5 முக்கிய கிரகங்களோட பயிற்சியானது நடக்க இருக்குது. ஸோ இதனால் உங்களுக்கு எப்படிப்பட்ட ஒரு மாற்றத்தை நீங்கள் சந்திக்க போகிறீங்க. அதில் குறிப்பாகவே குரு பகவான் மிதுன ராசியில் இருந்து கடகராசிக்கு நகருகிறாரு. இந்த மாதத்தில் கிரகங்களோட பயிற்சிகள் சேர்க்கை காரணமாக பல ராசிக்காரர்களுக்கு அற்புதமான பலன்கள் மற்றும் சூழல்கள் அமைஞ்சா கூட சில ராசிக்காரர்களுக்கு சில கடினமான நிலையை எதிர்கால நேரிடும். எந்த ராசிகள் இந்த மாதத்தில் ரொம்பவே கவனமாக இருக்க வேணும், அதில் இந்த ரிஷபராசி அன்பர்களுக்கு எப்படி அமைஞ்சிருக்கு. ஜூன் மாதத்தில் குரு, சுக்கிரன், சூரியன், செவ்வாய், புதன் ஆகிய இந்த கிரகங்களின் பயிற்சிகள் நடக்க இருக்கு. ஸோ இந்த மாதத்தில் நடக்க இருக்கக்கூடிய இந்த கிரக சேர்க்கைகள் சில ராசிக்காரர்களுக்கு சாதகமாக அமைஞ்சிருந்தா கூட ரிஷபராசி அன்பர்களுக்கு பெரிய அளவில் சாதகமற்ற சூழலானது இருக்குமா அல்லது சாதகமாக இருக்குமா அப்படிங்கிறத நம்ம விரிவாக பார்க்கலாம். இவங்களோட தொழில், வியாபாரம், நிதி, கல்வி, குடும்பம், தனிப்பட்ட வாழ்க்கையில் குறிப்பிடத்தக்க மாற்றத்தை ஏற்படுத்தக்கூடும் அப்படின்னு சொல்லப்படுது. ஸோ நீங்கள் என்ன ராசி அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். ரிஷபராசி அன்பர்களுக்கு பொறுத்த வரைக்குமே இந்த ஜூன் மாதத்தில் உடல்நலம் மற்றும் உறவுகள் விஷயத்தில் ரொம்பவே கவனமாக இருக்கணும். நீங்கள் எதிர்பார்த்தது போல் இல்லாமல் நிதி நிலைமை பெரிய அளவில் சாதகம் மட்டும்தான் இருக்கும். சிலர் பேருக்கு திடீர் செலவுகள் உங்களுக்கு தொந்தரவு தர வாய்ப்பு இருக்குது. குறிப்பாகவே உங்களோட ஆரோக்கியத்தை கொஞ்சம் கவனமாக பார்த்துக்கோங்க. மேலுமே அதை மேம்படுத்தும் விதமாக உணவு விஷயத்தில் ரொம்பவே கவனம் செலுத்தணும். அதே மாதிரி முடிந்த வரைக்குமே ஆயுளை குறைச்சிக்கோங்க. அப்போ தான் உங்களுடைய ஆயுள் கூடும். வெளியிடத்தில் உண்ணுவது, ஆரோக்கியமான வாழ்க்கை முறை இல்லாதது போன்ற விஷயங்களுக்கு உங்களுக்கு பல தொந்தரவுகள் தர வாய்ப்பு இருக்குது. ஸோ வேலை மற்றும் தொழில் தொடர்பான விஷயத்தில் கூடுதலான ஒரு முயற்சிகள் தேவை. முடிவுகள் எடுப்பது மற்றும் முதலீடு செய்வதில் நிதானத்தை கடைபிடிக்கிறது ரொம்ப நல்லது. எதிர்பார்த்த பலன் கிடைக்க உங்களுக்கு இந்த டைமில் கொஞ்சம் தாமதம் ஏற்படலாம். இருந்தால் கூட உங்களுடைய முயற்சிகளில் மனம் தளராமல் தன்னம்பிக்கையோடு நீங்கள் செயல்படுவது ரொம்பவே அவசியமான விஷயமாக சொல்லப்படுது. வணிகம் செய்யக்கூடியவங்க புதிய முதலீடுகள், அதே மாதிரி கூட்டணி அமைப்பது போன்ற அல்லது முக்கிய வணிக முடிவுகள் எடுப்பது, இது எல்லாமே கொஞ்சம் நிதானத்தை கடைபிடிப்பது ரொம்ப நல்லது. இந்த மாதத்தை பொறுத்த வரைக்குமே உங்களுடைய வேலை மற்றும் குடும்பம் தொடர்பான பொறுப்புகள் உங்களுக்கு அதிகமாக இருக்கும். குடும்ப உறவுகளை அனுசரித்து செல்லவும், குறிப்பாக உங்களுடைய வீட்டில் கட்டுப்பாடு தேவை. தவறான புரிதல் மற்றும் கடுமையான வார்த்தைகளை விரைவில் பிளவு ஏற்படுத்தும். ஸோ அதனால் உறவுகளில் கசப்பு ஏற்பட வாய்ப்பு இருக்கிறதுனால கொஞ்சம் கவனம் செலுத்துங்க. தேவையில்லாத வாக்குவாதங்களை தெரிவிக்கவும், ஆரோக்கியத்தை மேம்படுத்த யோகா, தியானம், உடற்பயிற்சி போன்றவை எல்லாமே நீங்கள் செய்ய மறந்துடாதீங்க. உங்களோட ஆரோக்கியம் ரொம்ப சிறப்பாக இருக்கணும் அப்படின்னா கண்டிப்பாக இதெல்லாம் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களோட வாழ்க்கை ரொம்ப பிரகாசமாக மாற ஆரம்பிக்கும். அடுத்ததாக நம்மளுடைய ரிஷபராசி அன்பர்களுக்கு நட்சத்திர ரீதியாக எப்படிப்பட்ட ஒரு மாற்றத்தை சந்திக்க போகிறாங்க அப்படிங்கிறத விரிவாக பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள். இது போன்ற பல சுவாரஸ்யமான தகவலை நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினச்சிங்களாலும் மாஸ் மல்டிமீடியா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூடவே பாருங்கள் பெல் பட்டன் இருக்கும், அதையுமே ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற புது நியூ வீடியோஸ்லாம் உடனுக்குடன் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். அதே மாதிரி உங்களோட கருத்து என்ன அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். உங்களுக்கு ஜோதிட ரீதியாக ஏதாவது சந்தேகங்கள் இருக்குது அப்படின்னு நினச்சிங்களா, இந்த வீடியோக்கும் கீழே பாருங்கள், டிஸ்கிரிப்ஷனில் ஸ்ரீ வராகி அம்மன் வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருக்கோம். அந்த நம்பருக்கு கால் பண்ணி பேசுனீங்க அப்படின்னா உங்களுடைய பிரச்சனைகளுக்கு நல்ல ஒரு தீர்வாகும். உங்களுடைய தனிப்பட்ட ஜாதகத்தையும் பார்த்து நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். நாங்கள் சொல்லக்கூடிய இந்த விஷயங்கள் எல்லாமே பார்த்திங்களா ஒரு ரிஷபராசி அன்பர்களுக்கு ஒரு பொதுவான ஒரு இதுதான். அதே மாதிரி உங்களுடைய நேரம், தேதி, தசாபுத்திகள் எப்படி இருக்குது அப்படிங்கிறத உங்களுடைய தனிப்பட்ட ஜாதகத்தை பார்த்தோம் அப்படின்னா தெளிவான ஒரு முடிவை கொடுக்க முடியும். மேலுமே இந்த ரிஷபராசி அன்பர்களுக்கு பொறுத்த வரைக்குமே கார்த்திகை 2, 3 நாளும் பாதத்தில் பிறந்தவங்களுக்கு கௌரவமாகவும் செல்வாக்காகவும் வாழ வேணும் அப்படிங்கிற எண்ணம் கொண்ட உங்களுக்கு இந்த மாதம் அப்படிங்கிறது நல்ல ஒரு முன்னேற்றமான மாதமாக தான் அமைச்சிருக்கு. உங்களோட சுகஸ்தனாதிபதி சூரியன் மாதம் முழுவதுமே ராசிக்குள்ளே சஞ்சரிக்கிறதுனால உற்சாகமாக செயல்படுவீங்க. உங்களிடம் இருந்து வந்த மந்த நிலையானது விலகும். உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு அதிக
அதிகாரிகளோட ஆதரவு கிடைக்க ஆரம்பிக்கும். இது உங்களுக்கு நல்ல ஒரு முன்னேற்றத்தை கொடுக்கும். சில பேர்த்துக்கு நீங்கள் எதிர்பார்த்த இடமேற்றம், பதவி உயர்வு இதெல்லாமே கிடைக்க வாய்ப்பு இருக்குது. அரசியல்வாதிகளை பொறுத்த வரைக்குமே தலைமையோட ஆதரவால் நல்ல ஒரு முன்னேற்ற பாதையில் நடைபெறுவீங்க. அரசு வழி முயற்சிகள் ஒவ்வொன்றும் உங்களுக்கு சாதகமாக அமையும் வகையில் தான் அமைஞ்சிருக்கு. சுகஸ்தானத்தில் கேது சஞ்சரிக்கிறதுனால உடல்நிலையில் மட்டும் நமக்கு ரொம்பவே கவனமாக இருக்கிறது நல்லது. வேலைப்பளு மற்றும் அலைச்சலின் காரணமாக உடல்நிலையில் பாதிப்பு ஏற்பட வாய்ப்பு இருக்கிறதுனால ரொம்பவே எச்சரிக்கை அப்படின்னே சொல்லலாம். அதே நேரத்தில் குருவோட பார்வையோட ஜீவனஸ்தானத்தில் ராகு சஞ்சரிக்கிறதுனால தொழிலில் முன்னேற்றம் இருக்கும். வெளிநாட்டு முயற்சி நல்ல ஒரு சாதகமான அமைப்பு தான் இருக்குது. புதிய தொழில் ஏதாவது தொடங்கணும் அப்படின்னு முயற்சி செய்கிறவங்களுக்கு அது வெற்றி கொடுக்கும். வேலைக்காக முயற்சிகளும் கூட எதிர்பார்த்த தகவல் கூடிய விரைவில் கிடைக்கக்கூடிய ஒரு சூழல் இருக்குது. வெளிநாட்டில் பணி செய்கிறவங்களுக்கு நிம்மதியான ஒரு வாழ்க்கையானது இருக்கும். மேலுமே ராசிநாதன் சஞ்சாரம் மாதம் முழுவதுமே உங்களுக்கு சாதகமாக இருக்கிறதுனால பொருள் வரவு அதிகரிக்கும். அதே மாதிரி கையில் பணமுமே அதிகரிக்கும். குடும்பத்தில் நல்ல ஒரு மகிழ்ச்சியான சூழல் இருக்கும். தம்பதிகளுக்குள்ள இணக்கமான ஒரு சூழ்நிலைகள் உருவாகும். உறவினர்கள் மத்தியில் உங்களுக்கு செல்வாக அதிகரிக்கும் வகையில் தான் அமைஞ்சிருக்கு. சில பேர்த்துக்கு சொந்த வீடு, வாகனம் இதெல்லாமே அமையக்கூடிய அமைப்பு இருக்குது. மாணவர்களுக்கு பொறுத்த வரைக்குமே எதிர்பார்த்த கல்லூரியில் இடம் கிடைக்க நல்ல வாய்ப்பு இருக்குது. விவசாயிகள் இந்த மாதத்தில் நிதானமாக செயல்படுவது ரொம்பவே நல்லது. அதே நேரத்தில் உங்களுக்கு பொறுத்த வரைக்குமே சர்வேஸ்வரரை வழிபட வாழ்க்கையில் கண்டிப்பாக வளம் ஏற்படும். அடுத்ததாக ரிஷபம் ராசி ரோகிணி நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு ஆடம்பரமாக வாழ வேணும் அப்படின்னு சொல்லிட்டு பிறர் மனதில் இடம் பெற வேணும் அப்படிங்கிற எண்ண நோக்கத்தோடு வாழ்ந்து வரக்கூடிய உங்களுக்கு இந்த மாதம் அப்படிங்கிறது யோகமான மாதமாக தான் அமைச்சிருக்கு. இது நாள் வரைக்குமே நீங்கள் அடைந்து வந்த சங்கடங்கள் இனி இருந்த இடம் தெரியாமல் போகக்கூடிய அமைப்பு இருக்குது. மேலுமே வாக்குஸ்தானத்தில் சஞ்சரிக்கக்கூடிய குரு உங்களுக்கு நல்ல ஒரு முன்னேற்றத்தை கொடுக்க போகிறார். குடும்பத்தில் நிம்மதியும் மகிழ்ச்சியும் அதிகரிப்பார். ஒரு குடும்பத்திற்கு தேவை நிம்மதி, மகிழ்ச்சி. இது உங்களுக்கு இந்த டைமில் நல்லாவே கிடைக்கும். அதே மாதிரி உடல்நிலையில் ஏற்பட்டிருந்த சங்கடங்களை நீக்குவார். இழுப்பறியாகவே இருந்து வந்த வேலைகள் எல்லாமே இந்த டைமில் நடக்க ஆரம்பிக்கும். வழக்குகள் அப்படிங்கிற ஒரு விஷயம் பார்த்திங்கன்னா இந்த டைமில் சாதகமாகும். வியாபாரம், தொழிலில் நல்ல ஒரு முன்னேற்றத்தை கொடுப்பார். பொது வாழ்க்கையில் ஈடுபட்டிருக்கிறவங்கள நிலையில் உயர்வை ஏற்படுத்துவார். மேலுமே மறைமுக எதிர்ப்புகளை இல்லாமல் செய்வார். நீங்கள் செய்து வரக்கூடிய தொழிலில் நல்ல ஒரு லாபத்தை கொடுப்பார். பார்த்து வரக்கூடிய வேலையில் உயர்வு ஏற்படும். மேலுமே உங்களுக்கு பொறுத்த வரைக்குமே குரு 7, 9, 11ஆம் இடங்களை பார்க்கறதுனால திருமண வயதினருக்கு வரன் அமையக்கூடிய கிரக அமைப்புகள் இருக்குது. சில பேர்த்துக்கு மணமாலை தொழிலில் ஏறக்கூடிய அற்புதமான அமைப்பு இருக்குது. தம்பதிகளை பொறுத்த வரைக்குமே இணக்கமான ஒரு நிலையானது இருக்கும். பிரிந்து வாழ்ந்து வரக்கூடிய சேர்ந்து வாழக்கூடிய ஒரு அமைப்புமே இருக்குது. மேலுமே நண்பர்களோடு ஏற்பட்டிருந்த கருத்து வேறுபாடுகள் விலகும். நல்ல ஒரு மகிழ்ச்சியாக வாழ்வீங்க. கூட்டு தொழிலில் நல்ல லாபம் கிடைக்கும். சில பேர்த்துக்கு சொந்த இடம், வீடு அமையக்கூடிய அற்புதமான அமைப்பு இருக்குது. பணப்புழக்கம் அதிகரிக்கும். லாபஸ்தானத்தில் சஞ்சரிக்கக்கூடிய சனி பகவானால் முடங்கி கிடந்த ஒவ்வொரு தொழிலையுமே நல்ல ஒரு முன்னேற்றம் கிடைக்க ஆரம்பிக்கும். புதிய ஆர்டர்கள் கிடைக்கும். பணியாளர் ஒத்துழைப்புமே உங்களுக்கு கிடைக்கும். உடல்நிலையில் மட்டும் கொஞ்சம் நீங்கள் இந்த டைமில் கவனமாக இருப்பது நல்லது. விவசாயிகள் அவசர போக்கை கைவிடுவது ரொம்பவே அவசியமான ஒரு விஷயமாக அமைச்சிருக்கு. பொறுமையாக இருந்து காரியத்தை சாதிக்கக்கூடியதான் உங்களுடைய ராசி ரிஷப ராசியை. ஸோ நீங்கள் பொறுமையை கடைபிடிச்சிங்க அப்படின்னா உங்களோட வாழ்க்கையில் நீங்கள் பெருமையாக வாழலாம். மாணவர்கள் விருப்பமான பாடப்பிரிவில் விரும்பிய கல்லூரியில் சேரக்கூடிய அமைப்புமே இருக்குது. மேலுமே நீங்கள் ஜூன் 3ஆம் தேதி ரொம்பவே கவனமாக இருக்கணும். அடுத்ததாக மிருகசீரிடம் 1, 2 பாதத்தில் பிறந்தவங்களுக்கு இந்த தைரியமாகவும் தன்னம்பிக்கையோடனும் வாழ்ந்து வரக்கூடிய உங்களுக்கு இந்த ஜூன் மாதம் அப்படிங்கிறது எதையுமே ஒரு திட்டமிட்டு செயல்பட வேண்டிய ஒரு மாதமாக அமைச்சிருக்கு. இரத்தக்காரகன் செவ்வாய் மாதம் முழுவதுமே விரயஸ்தானத்தில், அதாவது 12ஆம் இடத்துல ஆட்சியாக சஞ்சரிக்கிறதுனால உங்களுக்கு செலவுகள் அதிகமாக இருக்கும். சில பேர்த்துக்கு உடல்நிலையில் எதிர்பாராத பிரச்சனைகள் ஏற்பட வாய்ப்பு இருக்குது. சில பேருக்கு தங்களுக்கு சொந்தமான இடத்தை விட்டு புதிய முயற்சிகள் ஏதாவது நம்ம வேறு ஏதாவது இடம் வாங்கி நல்ல ஒரு முன்னேற்றத்தை காண முடியுமா அப்படின்னு யோசிப்பீங்க. அது நல்ல முன்னேற்றம் கொடுக்கும். ஒவ்வொரு வேலையுமே நீங்கள் திட்டமிட்டபடி முடிக்க முடியாமல் போகும். உங்களோட கர்மாதிபதி சனி பகவான் லாபஸ்தானத்தில் சஞ்சரிக்கிறதுனால மழையளவு வரக்கூடிய துன்பம் கூட கடுகளவாக மாற ஆரம்பிக்கும். ஸோ அனைத்தையுமே எதிர்கொள்ளக்கூடிய அளவுக்கு உங்களோட மனநிலை இருக்கும். தேவைக்கேற்ற வருமானம் வரும். உங்களோட லாபாதிபதி குரு தனது சஞ்சாரங்களாலும் பார்வைகளாலும் மாதம் முழுவதுமே யோக பலன்களை எல்லாமே கொடுப்பார்.
குடும்பம் மற்றும் தொழில் உத்தியோகத்தில் நிம்மதியான ஒரு சூழல் இருக்கும். எந்த விதமான பிரச்சனைகள் வந்தால் கூட அதை எதிர்கொள்ளக்கூடிய ஒரு நிலை உங்களுக்கு மனநிலை இருக்கும். மறைந்து இருக்கக்கூடிய உங்களுடைய திறமைகள் எல்லாமே வெளிப்படும். செல்வாக்கும் அந்தஸ்தும் உயரும் வகையில் அமைஞ்சிருக்கு. உத்தியோகத்தில் ஏற்பட்டிருந்த பிரச்சனைகள் எல்லாமே முடிவிற்கு வரும். வழக்குகள் சாதகமாக கண்டிப்பாக அமையக்கூடிய அற்புதமான அமைப்பு இருக்குது. தடைப்பட்ட பதவி உயர்வும் இடமாற்றமும் கிடைக்க வாய்ப்பு இருக்குது. பிறருக்கு உதவி செய்யக்கூடிய அளவுக்கு உங்களோட நிலைகள், செல்வ நிலைகள் மாறும். உங்களோட தனக்காரகன் புதனோட சஞ்சாரம் சாதகமாக இருக்கிறதுனால உங்களுடைய மனம் குழப்ப நிலை இல்லாமல் ஒரு தெளிவான மனநிலை இருக்கும். பயணத்தின் வழியே எதிர்பார்த்த ஆதாயம் கிடைக்க ஆரம்பிக்கும். வியாபாரிகளுக்கும் சரி, கலைஞர்களுக்கும் சரி, புதிய ஒப்பந்தம் உங்களை தேடி வரக்கூடிய அற்புதமான அமைப்பு இருக்குது. வங்கியில் கேட்ட லோனுமே கிடைக்கும். பங்கு சந்தையில் ஏற்பட்டிருந்த இழப்புகளை நீங்கள் சரி கட்டுவீங்க. சுக்கிரன் மாதம் முழுவதுமே உங்களுக்கு சாதகமாக சஞ்சரிக்கிறதுனால ஆடை ஆபரண வசதிகள் இருக்கும். அதே மாதிரி பொன் பொருள் வாங்க வேணும் அப்படிங்கிற முயற்சி நல்ல ஒரு வெற்றியை கொடுக்கும். சில பேர்த்துக்கு புதிய இடம், வீடு, வண்டி, வாகனம் இது எல்லாமே அமையக்கூடிய குடும்பத்தில் சுபிட்சமான ஒரு நிலை தான் இருக்குது. அதே நேரத்தில் குழந்தைகளோட உடல் நலனில் ரொம்ப அக்கறை கூடும். திருமண வயதினருக்கு வரன் அமையக்கூடிய அற்புதமான அமைப்புமே இருக்குது. சில பேர்த்துக்கு மணமாலை அற்புதமாக ஏறக்கூடிய கிரக அமைப்புகள் இருக்குது. விஐபிகளோட ஆதரவு கிடைக்கும். விவசாயிகளை பொறுத்த வரைக்குமே எல்லாத்துலேயுமே கொஞ்சம் கவனமாக இருப்பது அவசியமான ஒரு விஷயமாக அமைஞ்சிருக்கு. வயதானவங்க பொறுத்த வரைக்குமே உடல்நிலையில் கூடுதலான ஒரு கவனம் செலுத்துறது ரொம்ப நல்லது. திருச்செந்தூர் முருகனை வழிபட நீங்கள் எடுக்கக்கூடிய ஒவ்வொரு வேலையுமே வெற்றியை கொடுக்கக்கூடிய அற்புதமான கிரக அமைப்புகள் உங்களுக்கு அமைஞ்சிருக்கு. அதே நேரத்தில் தொடர்ந்து இறை வழிபாடு இன்னும் நல்ல ஒரு முன்னேற்றத்தை உங்களுக்கு கொடுக்கக்கூடிய அற்புதமான கிரக அமைப்புகள் இருக்குது. பொதுவாகவே இந்த ரிஷபம் ராசியை பொறுத்த வரைக்குமே இவங்க நண்பர்கிட்ட ரொம்ப சுமூகமாக பேசினா கூட ஓரளவு ரகசியத்தை மனம் விட்டு சொல்ல மாட்டாங்களாம் ரிஷபராசிக்காரரு. ரிஷபராசி நேயர்களில் சில பேர் அதிக தர்ம சிந்தனை கொண்டவங்களாக இருப்பாங்க. அதே நேரத்தில் இவங்களை பொறுத்த வரைக்குமே திருமண விஷயத்தில் ரொம்ப அக்கறை கட்டுவாங்க. திருமணமானதும் தம்பதிகள் ஒற்றுமையுடனும் அன்புடனும் பழகி மன வாழ்க்கை நன்றாக அனுபவிக்கக்கூடியவங்களாக இருப்பாங்க. மேலுமே இந்த ராசி அன்பர்களுக்கு கன்னி ராசியிலோ அல்லது மகர் ராசியிலோ பிறந்தவங்க ஜோடி திருமணம் செஞ்சு கொண்டாங்க அப்படின்னா ரொம்ப பொருத்தமாக இருக்குமா. சிம்மம், கும்பம் ராசிகளில் பிறந்தவங்களை இவங்க பார்த்திங்கன்னா திருமணம் செய்து கொள்ளாமல் இருப்பது தான் நல்லது அப்படின்னு சொல்லப்படுது. ரிஷப ராசிக்கு சுக்கிரன் சொந்த வீட்டுக்காரனாகவும் சந்திரன் உச்சமானதாகவும் இருக்கிறதுனால இந்த ராசிக்காரர் மன வாழ்க்கையை ரொம்ப கவனமாக இருப்பாங்க அப்படின்னு சொல்லலாம். அதே மாதிரி நீண்ட காலம் தம்பதியிடையே கனிவும் நெருக்கமும் இணைந்து காணப்படும். இந்த நேயர்கள் வலுவான உடற்கட்டு பெற்றிருந்தால் கூட உடல் பருமனும் அதிக எடையும் பெறும் வாய்ப்பு உங்களுக்கு இயற்கையாகவே அமைந்திருக்கிறதுனால உணவு விஷயத்தில் ரொம்பவே கவனமாக இருக்கிறது நல்லது. அதே மாதிரி அனுபவத்தை சாப்பிடும் ரகசியத்தை சேர்ந்தவங்க அப்படின்னே சொல்லலாம். அதாவது அப்போதே செஞ்சதாக இருக்க வேணும், அதாவது சூடாக இருக்கணும் அப்படின்னு நினைப்பாங்களாம். இந்த ராசிக்காரரை பொறுத்த வரைக்குமே விவசாயம், தோட்ட வேலை, பூச்செடி வளர்ப்பு, கட்டிடக்கலை, ரியல் எஸ்டேட்டு, ஆன்மீக சேவை முதலற்ற ஈடுபாடு அதிகமாகவே இருக்குமா. பெரிய நட்சத்திர ஹோட்டல்களை வைத்து நடத்துபவரில் பெரும்பாலானவங்க இந்த ரிஷபராசி அன்பர்கள் அப்படின்னு சொல்லலாம். என்ன ரிஷபராசி அன்பர்களே, உங்களுக்கு அடுத்து வரக்கூடிய நாட்கள்லாம் எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தோம். வீடியோ பிடிச்சிருக்கோம் அப்படின்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். இது போன்ற பல சுவாரஸ்யமான தகவலை நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னாலும் மறக்காமல் மாஸ் மல்டிமீடியா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூடவே பாருங்கள் பெல் பட்டன் இருக்குது, அதையுமே ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற புது புது நியூ வீடியோஸ்லாம் உடனுக்குடன் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். அதே மாதிரி உங்களோட கருத்து என்ன அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட்ஸாக சொல்லுங்கள். உங்களுக்கு ஜோதிட ரீதியாக ஏதாவது சந்தேகங்கள் இருக்குது அல்லது உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் சந்திக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கு ஏதாவது தீர்வு வேணும் அப்படின்னு நினச்சிங்களா, இந்த வீடியோக்கும் கீழே பாருங்கள் ஜோதிடரோட நம்பர் கொடுத்துருக்கோம். அந்த நம்பருக்கு கால் பண்ணி பேசுனீங்க அப்படின்னா உங்களுடைய பிரச்சனைகளுக்கு நல்ல ஒரு தீர்வாகவும் நல்ல ஒரு பரிகாரமாகவும் அமையும். அதே மாதிரி உங்களுடைய உறவுகள் வகையில், நண்பர்கள் வகையில் யாராவது ரிஷபராசி அன்பர்கள் இருக்காங்க அப்படின்னா அவங்களுக்குமே இந்த பதிவை ஷேர் பண்ணிவிடுங்க. அவங்களுக்குமே ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதே மாதிரி உங்களுடைய ரிஷபராசியில் நீங்கள் என்ன நட்சத்திரம் அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். உங்களுடைய இஷ்ட தெய்வத்தோட பேர் என்ன, குலதெய்வத்தோட பேர் என்ன அப்படிங்கிறதையும் எங்கள் கூட கமெண்ட் பாக்ஸ் செக்ஷனில் ஷேர் பண்ணிக்கோங்க. ஆல்வேஸ் தேங்க்யூ.